மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன், திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ மார்கண்டேயன் அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டார்னா, முதலமைச்சர் சப்பு விஜயை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டார், அவர் பேசிய வன்முறைக்கு தூண்டும் விதமாக அவர் பேசிவிட்டார் என்று சொல்லி அவரை இன்றைக்கு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இப்போ தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மணி நேரமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வெளியில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உட்பட ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திமுக பிரமுகர்கள், திமுக கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பதட்டமான சூழ்நிலையை அங்கே தூத்துக்குடி அங்கே காவல் அலுவலகம் முன்பாக ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டார்? ஆக்சுவலாக மார்கண்டேயன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் நிறைய உதாரணங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் இருக்கார் இல்லையா, இவர் முதலமைச்சராகவே நடந்துக்கலன்னு ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சட்டமன்றத்தில் அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டவுடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூரில் போய் அவர் தன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டுறதுக்காக போனார்ல சமீபத்தில். அப்போ அங்கே போய் பேசும்போது அந்த பஸ் மேலே ஏறி நின்று பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த பஸ் மேலே ஏறி நின்னாலே அவருக்கு ஒரு வேகம் வந்துடும் தன்னால். அது என்ன பஸ்ஸுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஒரு வைப்ரேஷன் ஏறிடும் போல இருக்குது. கர்ண கொடூரமாக மூஞ்செல்லாம் மாற்றிட்டு பேசுவார்ல. அப்படி பேசும்போது இனிமே அசம்பிளி கேட்டெல்லாம் இழுத்து மூடுங்க, சபாநாயகர்கிட்ட சொல்லி எல்லா கேட்டையும் மூடுங்க, அப்படிதான் நான் பேசணும் போல இருக்கு. ஏன்னா இவர் தன்னுடைய பராக்கிரமங்களை எல்லாம் ராத்திரி முழுக்க படித்து எவனோ எழுதி கொடுத்துருவான் மண்டபத்தில், அதை படித்து மக்கப் பண்ணி பேசி பேசி கண்ணாடி முன்னாடி பேசி பேசி அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணியிருந்திருப்பாரு. அதை போய் அசம்பிளியில் பேசலான்ற நேரத்தில் எதிரே கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. திமுக டக்குன்னு எஞ்சி வெளியே போயிடுது. ஏன்னா பெரிய மதுரைக்கு வந்த சோதனையா போச்சு, ஆளே இல்லாத இடத்துல கடையில் எப்படி நம்ம டீ ஆத்துறது, இதனால இவங்களை கதவை சாத்திட்டு உட்கார வச்சு நம்ம பேசுறத அவங்க கேட்டு அவங்க காதல ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு மனநிலை. நீரோ மன்னன் மாதிரி தான். ரோம் நகரம் தீயில பத்தி எரியும் கூட பிடில் வாசித்தான ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பேசினாலும் அதை கேட்கணும்லாம் சட்டம் கிடையாதுங்க. முதலமைச்சராக இருந்தாலும் பேசுறதெல்லாம் கேட்கணும்னு சட்டம் இருக்கா? அதெல்லாம் ஒரு சட்டமும் கிடையாது. எதிர்கட்சி என்பதற்கான பிரதானமான உரிமையே வெளிநடப்பு. அவங்க சொல்றதை கேட்கலன்னா வெளியே போய் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கிற பிரதானமான உரிமை. அதை யாரும் எந்த இடத்துலையும் மாற்ற முடியாது. பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, அசம்பிளியா இருந்தாலும் சரி, மேல் சபை எந்த இடத்துல இருந்தாலும் வெளிநடப்பு பண்ணுவது எதிர்கட்சியோடைய வழக்கமான நடவடிக்கை. அதை தடுக்கவே முடியாது. இது குறித்து அவர் பேசும்போது, கதவை சாத்திருவா, நீ சாத்தினா விழா எலும்பை முடிச்சிருவேன், உடைச்சிருவோம், முதுகெலும்பை உடைச்சிட்டு வெளியில போகண்டா அப்படின்னு அவர் பேசுறார். பேசிட்டு இப்போ அவர் விழா எலும்பை முறிச்சிருவோம், உடைச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ முதலமைச்சர் சப்பு விஜய் பிடிச்சி அவர் முதுகெலும்பு உடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க போற ஃப்ளோக்ல பேசுற விஷயங்கள்ல எதை வேண்டுமானாலும் பேசிடலாம். ஆனால் அவருடைய தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எதெல்லாம் அஃபென்ஸாக வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள்லாம் வன்முறையை தூண்டுகிற விதமாக, இப்போ என்ன இவர் மேலே 3 பிரிவுகள் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன பிரிவுனா 351/3, அப்புறம் 353, அப்போ 353/3. இதில் ஒன்று நீங்கள் வன்முறையை தூண்டுற விதம், இன்னொன்று மத 353/3லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியாக அந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஆக்சுவலா இந்த 353/3 இருக்கு இல்லையா, இதுல மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அதான் பிஎன்எஸ் 351ல குற்றவியல் மிரட்டல்னா ஒருத்தரை பத்தி அவருடைய நற்பெயர், சொத்துக்கு நான் தீங்கு விளைவிச்சிருவேன், உடல் ரீதியா அவங்களை காயப்படுத்திடுவேன், இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை சொல்வதற்கு மிரட்டுறது, சட்டப்பூர்வ செயலை தவிர்ப்பதற்கு சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரியான பிரிவுகளின் கீழே அந்த செக்ஷன் பதியப்படுது. அது இல்லாம உங்களுக்கு 353/3 இது என்ன சொல்லுதுன்னா, மத வழிபாட்டு தலங்கள், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வன்முறையை தூண்டுகிற விதமாக பேசுவது, அவர்களை தூண்டி விடுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசினா இந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதியப்படும். இவர் மீது இப்போ 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அது அரசாங்கம் நினைச்சா 3 இல்லை 30 கேஸ்ல கூட அவங்க போடலாம். பட் அதெல்லாம் போய் கோர்ட்ல நிற்குமான்றது வேற விஷயம். அது ஒரு தனி ட்ராக், அது தனியா நம்ம சொல்லுவோம். இடையில இவர் பேசிய விஷயத்துல
இவர் சொன்னது என்னன்னா முதுகெலும்பு உடைச்சிருவோம். இப்போ வழக்கமா நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க பைக்ல போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருக்கும்போது எதிர ஒருத்தன் வரான், திடீர்னு வந்தவன் நீங்க சரியா போய் அவன் தவறா வந்து உங்க மேல லைட்டா உரசினா கூட அவன் உங்களை திட்டுவான், ஏடா கண்ணு இல்லையாடா, அறிவு இல்லையாடா உங்களுக்கு, அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுவான். இல்லை இன்னும் ஒரு சில வார்த்தையை சேர்த்து திட்டான்னு வச்சுங்களேன், உடனே அவன் என்னை ஆபாசமா திட்டான், அவனை பிடிங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா சட்டப்படி செய்ய முடியாது. அவன் திட்டினானா நீ திட்டிட்டு நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதற்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஆனா நீங்க வந்து எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி திட்டியும் கூட வழக்கு போட்டா நிக்காது அப்படின்னா, அவதூறுன்ற விஷயத்துக்குள்ள வராதுன்னா, முட்டாள் முதலமைச்சரே, அறிவு இருக்காடா உனக்கு, முட்டா பயலே அப்படின்னு திட்டினா கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனாலதான் கடந்த காலத்துல வலதுகட்ட அமைச்சரா இருக்கார் இல்லையா ஆதவ் அர்ஜுனான்றவரு, அப்போதைய முதலமைச்சர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பத்தி முட்டாள் முதலமைச்சரேன்னு பேசினார். அதே மாதிரிதான் முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதியோட எம்பியா இருக்கிற ராசா நம்முடைய முதலமைச்சராக இப்ப இருக்கிற நம்ம சப்பு விஜயை பார்த்து முட்டாள் முதலமைச்சரேன்னு பேசுறாரு, முட்டா பயிலன்னு பேசுறாரு. அவரால் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுதான் சட்டம் சொல்லுது. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க முட்டாள்னு சொன்னாலோ அறிவு கெட்டன்னு சொன்னாலோ இன்னும் கடூரமான வார்த்தை, கொடூரமான வார்த்தை, கேவலமான வார்த்தை பேசினா கூட அதெல்லாம் நீங்க அவதூறு பிரிவுல வழக்கு நிக்காது. அதனாலதான் அப்படிலாம் நீங்க எல்லாருமே கேஸ் பண்ணோம்னா நீங்க நாட்டுல ஒரு பைய கூட வெளியே நடமாட முடியாது. பூரா பையிலையும் நீங்க ஜெயிலுக்குள்ளதான் பார்க்கணும். நீதிமன்றம் இதுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு இருக்கு. நீ ஏராளமான பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. எதெல்லாம் அஃபென்ஸா வரும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதர் இருக்காருன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு ஒருத்தரை பத்தி நீங்க பேசும்போது அவன் வந்து திருட்டு பையன், அவன் திருடன், எங்கிட்ட அவன் திருடினது எனக்கு தெரியும் அப்படின்னா ஆதாரம் காமிங்க. திருட அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆதாரம் காமிங்க. என்ன திருடுனா அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு. அவன் போதை பார்ட்டி அப்படின்னு சொன்னா வராது. போதை மருந்தை விற்கிறவன் சொன்னா நீங்க சிக்குவீங்க. ஏன்னா அவன் என்ன போதை மருந்து வித்தான் அதுக்கான ஆதாரம் கொடுன்னு கேட்பாங்க. ஊழல்வாதி அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை, அவன் இன்ன ஊழல் பண்ணான்னு சொல்லணும். பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டுவது வேறு, ஆதாரத்தோடு பேசுவது வேறு. ஆதாரம் இல்லாமல் தனி அவனுடைய ரெப்புடேஷனை பாதிக்கிற மாதிரி பேசுறது வேறு. இப்ப நீங்க வந்து இவரை உடைச்சிருவோம், அடிச்சிருவோம், உன்னை வந்து தோக்கடிச்சிருவேன், மண்ணை கவ வச்சிருவேன் அப்படின்னு பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், யாரோ பேசுறாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அவனை பிடிச்சி, நீங்க ஒரு ஆளுகிட்ட சொல்றீங்க உன்னை மண்ணை கவ வைக்கிறனா இல்லையா, பாடுறா என் பேரை மாத்திக்கிறேன்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, கோபத்துல பேசுவாங்க இல்லையா. அப்ப டக்குன்னு நாமெல்லாம் உடனே மண்ணை கவ வச்சுனா அவன் என் கழுத்தை பிடிச்ச மூஞ்ச வந்து மண்ணில் அமுத்தி என்ன என் வாயை வந்து மண்ணை எடுக்க வைப்பாங்க அப்படின்னு என்னை வந்து த்ரெட்டன் பண்றான்னு சொன்னா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது. அது பேசுற போக்குல பேசுற வார்த்தை. அதெல்லாம் வந்து அவதூறாகவோ குற்றம் சாட்டாகவோ வராது. தோற்கடிச்சு உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொன்னா ஓடி போய் அவனை விரட்டி அடிக்கிறதுக்கு பேர் இல்லை. குச்சி வச்சு அடிப்பீங்க, கோல் வச்சு அடிப்பீங்க அப்படின்லாம் அது இல்லை, அர்த்தம் இல்லை. ஆனா நீ வெட்டி கொன்னுருவேன்னு சொன்னா அது அஃபென்ஸ். என்ன அவர் கொலை மிரட்டல் விட்டாரு, அது அஃபென்ஸ். ஓட ஓட விரட்டி அடிங்கன்னு சொன்னா குச்சி எடுத்து அடிங்க, கொம்பு எடுத்து அடிங்கன்ற அர்த்தம் இல்லை. ஓட ஓட விரட்டி அடிங்கன்னா அது வந்து ஜனநாயக ரீதியாக அவர்களை வாக்கு போடாம துரத்தி அடிங்க. உங்களுடைய வாக்கு என்கிற அந்த வார்த்தையினால நம்மளே நிறைய முறை பேசுறோம். இதெல்லாம் அஃபென்ஸ்குள்ள வராது. இந்த எந்த அடிப்படை அறிவும் புரிதலுமே இல்லாம டக்குன்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கு, காட்டாட்சி தர்பார், துக்ளக் தர்பார் நடத்திக்கிட்டு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய ஏவல் துறை இருக்கிற காவல்துறை, இது இந்த மார்கண்டேயனை கைது பண்ணிருக்கு. எம்எல்ஏவை ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னா அவர் பேசுற வார்த்தை முதுகெலும்பு உடைச்சிருவேன். ஏதோ முதலமைச்சர் சப்பு விஜய் பிடிச்சி முதுகெலும்பு உடைச்சிட்ட மாதிரி இவங்க வந்து அவரை வன்முறையை தூண்டுறார், கொலை முயற்சிக்காக அவர் முயற்சி எடுக்கிறார், தாக்குதல் நடத்த திட்டமிடுறாருன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்ததான் அவர் பேசுற போது சொன்னாரு, கூந்தலுக்கு கூட லாய்க்கலடா நீங்க, அது கெட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை அதுல எல்லாம் வழக்கே போட முடியாது. கூந்தலை பிடிச்சி ஆட்டுறான் அப்படின்னா நீங்க சுத்த தமிழ்ல நீங்க அந்த வார்த்தையை கூந்தல் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் சுத்த தமிழ் மயிர், அதை வந்து நம்ம வந்து என்ன இப்போ அசிங்கமான வார்த்தையை மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப இதை வச்சு நீங்க ஒருத்தரை திட்டுறீங்க அப்படின்னா அவங்க மேல எந்த கேஸ் போட்டாலும் நிக்காது. ஆனால் இதெல்லாம் ஒரு 75 கேஸ் ஒரு பெட்டி கேஸ் போட்டு ஒரு அபராதத்தை போட்டு போலீஸ்காரனை விரட்டி விட்டுறலாம். நீதிமன்றத்துக்கு போய் நீங்க வந்து போனாலும் நீங்க ஒரு பிரபலமான இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்கண்டேயன் வந்து ஒரு எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதி, இவரை கைது பண்ணோம்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு. கொத்து பரோட்டா போட்டுருவியாடா நீ உன்னை மாதிரி 1000 கொத்து பரோட்டா பார்த்தோம்டா நாங்க அப்படின்னு வாடா போடான்னு பேசியிருக்காரு.
அது இயல்பா பேசுற விஷயம். ஒருத்தர் வாடான்ட்டா உடனே கேஸ் போட்டுருவீங்களா? நிக்குமா அந்த கேஸ்? நிக்காது. இப்ப இவங்க பண்றது என்னன்னா காட்டாட்சி, பயமுறுத்துறது. இப்ப சாதாரண நிலையில இருக்கிற ஜென்சில திமுக ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, பேச்சுரிமைன்னு அரெஸ்ட் பண்றாங்க, இப்படி ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க, அப்படிலாம் இருந்தது இல்லையா? இப்போ சாதாரண ஆளை மட்டும் நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம், எம்எல்ஏவா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவோம், பாத்தியா பாக்குறியா அப்படின்னு போய் இப்போ ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி தமிழ்நாடு போலீஸ் இதே மாதிரிதான் ஒரு கூட்டத்தில் பேசினார்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையை பேசிட்டாரு. ஏன் மார்கண்டையனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு முதுகெலும்பு உடைச்சிருவோம், நீ புடுங்கிருவியா, நீ பெரிய இவனாடா, நீ கூந்தலாண்டியாடா நீ அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, நீங்க ஃபில்அப் பண்ணீங்க. உங்க விஷயத்துக்கு விட்டுறேன் நான், நீங்க ஃபில்அப் பண்ணீங்க. ஆக்சுவலா அதெல்லாம் அவதூறுல வராது, இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால அழகான கூந்தல்னு சொல்லிடுறேன் நான். கூந்தல் கூட லாய்க்கலடா நீ அப்படின்னு சொல்ல, இனிமே அப்படிதான் சொல்லணும் நம்ம. இது என்ன நீ அவதூறுன்னு சொல்லுவே நீ? அப்படி அவர் பேச போய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை இப்போ கைது பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா ஒரு எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதி, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், இந்த மாதிரி ஒரு நிர்வாக பொறுப்புல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கைது பண்ணுவதற்கு முன்பாக சபாநாயகரோட முன் அனுமதி வாங்கணும். சார் அது மாதிரி கைது பண்ண போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இந்த ஜேசிடி பிரபாகர் குத்துருவாரு. ஏன்னா அவர் தாவேக்கா, அவர் அங்க போனவனே தற்கூரியா மாறி போயிட்டாருல்ல. முதல்ல அவர் இருக்கும்போது ரொம்ப நேர்மையா இருந்தார், நல்ல மனுஷனா இருந்தார், ரொம்ப கடவுளுக்கு பயந்து நல்ல மனிதரா இருந்தார். இப்ப அங்க போனவன மொத்த அட்ராசிட்டியும் அவர் தான். அவர் சபாநாயகரெல்லாம் இல்ல, அவர் அங்க ஒரு ஊதுகுழல், தாவேக்காவுடைய ஊதுகுழல். அவரு பின்னு ஊதுனா அங்க சவுண்ட் வரணும், அப்படியே கையை மோளம் மாதிரி தட்டினா டேபிள தட்டணும். இதெல்லாம் சமிஞ்சைகள், எம்எல்ஏக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சமிஞ்சைகள். யார் சொல்லிக் கொடுக்குறது? நம்ம சபாநாயகர். இப்போ இவர் மார்கண்டையனை பிடிச்சி அங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னெல்லாம் நீங்க எல்லாம் அரஸ்ட்லாம் பண்ணோம்னா புரோட்டோகால் படி போய் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா. நினைச்சவங்களாம் கைது பண்ண முடியாதனாலும் அவங்க 3 வழக்குல 3 பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எம்எல்ஏக்களை தொடர்ந்து கைது செய்வதும், அவர்கள் நீதிமன்றத்தில் போய் பிணை வாங்கிட்டு வெளியில வர்றதும் தாவேக அரசுக்கு அசிங்கமான ஒரு நடைமுறையாக இருக்கு. விஜய்க்கு அதுவும் சப்பு விஜய் இருக்காரு இல்லையா, நம்முடைய முதலமைச்சருக்கு, இதை விட்டுட்டு உருப்படி ஆட்சி நடத்த பாருங்க. 1000 பேசட்டோங்க, எதிர்கட்சிகள் பேசதான் செய்வாங்க, தாங்க முடியல உங்களால. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மக்களால் ஓட்டு வாங்கி ஜெயிக்கல. மக்களால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க. மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருந்தாங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க. நீங்க அகஸ்மாத்தா உட்கார்ந்துருக்கீங்க, எப்படியோ தெரிஞ்சே தெரியாமல உட்காந்துட்டீங்க. ஒரு நிர்வாகம் ஒழுங்கா இல்லை. அட்லீஸ்ட் நிர்வாகம் நல்லா மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட எதிர்கட்சியில் பேசுவது கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்க நிர்வாகம் 60 நாள் சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, மின்சார பற்றாக்குறை பிரச்சனை. ஆனா பில்லு மட்டும், கரண்ட் பில் மட்டும் 1500 வர்ற இடத்துல 5000 வந்திருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, என் வீட்டுல வெறும் ஃபேன் ஓட்ட வீடுங்க, ஓட்டு வீடு, மழை வந்தா ஒழுகும், மிஷின், வாஷிங் மிஷின் கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது என் வீட்டுல, எலக்ட்ரானிக் ஐட்டமே, ஃபேன் மட்டும் தான் ஓடுது, ஓட்டு வீடு. 1000 ரூபா வர்றதே எங்களுக்கு அதிகம், 5800 வந்திருக்குன்னு கதறுது ஒரு அம்மா. அதுக்கு சப்ப கட்டு கட்டுறானுங்க. மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிற நம்ம நிர்மல் குமார், ஷேடோ சிஎம், இவரும் சரி, இன்னொரு வளர்ந்து கட்ட அமைச்சர் இருக்காரு ஆதவும் சரி, 2 பேரும் எதுக்கட்டாலும் முந்திரி கொட்டை மாதிரி உளருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல வாயை விட்டு அதிகாரிகளை விட்டு பேச வைக்கிறாங்க. ஏன்னா செய்யறது பூரா அயோக்கியத்தனம். சத்தம் இல்லாமல் மின்சார கட்டணத்தை இந்த அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது. பகிரங்கமா நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா எல்லா வீடுகள்லயும் 1000 ரூபா வர இடத்துல 5000 ரூபா வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப 5000 ரூபா வர வீட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க. ஆமாங்க, கொடூரமான ஆட்சிங்க, பித்தலாட்ட பேர் வழி, அயோக்கியத்தனமான ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. இந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினார். மார்கண்டேயன் கேடுகட்ட ஆட்சி அப்படின்னு பயன்படுத்திருக்காரு. உடனே அவரை நீங்க கைது பண்ணிட்டீங்களா? ஊரே சொல்லுது, காரி துப்புது உங்களை. உங்க என்ன பண்றீங்க? சப்பு விஜயனுடைய அந்த 60 நாள் ஆட்சியினுடைய தராதரத்தை பத்தி நீங்க இடம் போடுங்க, மக்கள்கிட்ட போய் மார்க் போடுங்கன்னு கேட்டா, ஒரு பொம்பளை பேசுனதா பார்த்தேன் நான். எக்ஸ்தலத்துல ஒரு பொம்பளை பேசுது,
ஏன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது என்ன பெரிய தப்பா? என் புருஷன் கூட தான் வச்சுக்கிறான், அவனால முடியுது வச்சுக்கிறான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பொம்பளை வந்து இன்னொரு பொம்பளை வச்சுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு பொம்பளை பேசுதுங்க. தமிழ்நாடு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கல்ச்சரையும் தனி மனித ஒழுக்கத்தையும் உலகத்துக்கே எடுத்து சொன்ன ஒரு மாநிலம் இன்னைக்கு சினிமாக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு பாருங்க. இதுல அந்த பொம்பளை இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு வச்சிருக்கு. ஆமா, என் புருஷன் உன்ன வச்சுக்கிறான், அவனால முடியுது, என்ன உள்ள இல்ல, கை உள்ள இல்ல, என்னையும் வச்சுக்கிறான். எப்பேற்பட்ட ஒரு பெரிய சர்டிபிகேட் பாத்தீங்களா? காரி துப்புற மாதிரி இருக்குங்க, அசிங்கமா இருக்கு, அவலமா இருக்கு. நான் ஏன் அதை குறிப்பிட்டேன்னா, பக்தி மார்க்கமா இருப்பதாக தன்னை காட்டிக் கொள்கிற இவர்கள் எல்லாம் தவறான கருத்தை பொதுவெளியில பேசுறோம்னு தெரியாமைய அறியாமையில ஏதோ 2000 ரூபாய் பணம் கிடைச்சிரும், பொருள் கிடைச்சிரும், நடிகன் கவர்ச்சியா இருக்கான், அழகா இருக்கான்னு பார்த்துட்டு ஓட்டை போட்டுவிட்டு செய்தது தவறு என்று கூட தெரியாம சுத்தி திரியுதுங்க. இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றான், ஐயா தேர்தல் கமிஷன் தயவுசெய்து என் ஓட்டை திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தான், ஏன்னா அவன் பண்றதெல்லாம் சரியில்லைங்க, என் ஓட்டை தயவுசெய்து திருப்பி கொடுத்துருவேன், நான் யாருக்கு வேணா அப்புறம் போட்டுக்கிறேன், என் ஓட்டை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியலங்க உண்மையிலேயே. ஆக்சுவலா இந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ உடைய கைது விஷயத்துல இந்த போலீஸ் வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. உங்க வீர தீரத்தை அங்க காட்டுங்க. அவன் பேசுறானா, நீ பதில் பேசு. உன் செயல்பாட்டை முதலமைச்சர் சப்பு விஜய் அங்க போய் பேசுங்க. அவங்க பேச பேச உடனடியாக ஏஞ்சி லாவணி பாடுங்க, உடனடியாக ஏஞ்சி கவுண்டர் கொடுங்க. உங்க திறமை, ஆட்சி திறமை அங்க காட்டுங்க. உங்க அதிகாரம் இருக்குன்னு போலீஸை வச்சு நீங்க வந்து கைது பண்ணுவீங்களா? அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? காரி துப்புதுங்க. இப்ப கோர்ட்டுக்கு போய் அந்த அவரை வந்து உள்ள வைக்கல, ஜாமீன்ல அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? துண்டை போட்டுப்பீங்களா தலையில? இந்த அராஜக போக்கை தான் ஜெயலலிதா அவர்கள் கடந்து கடைசியாக ஒரு 2 ஆண்டு காலம் முதல்ல அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ 2 வருஷம் அவங்க கடுமையா பண்ணாங்க. நக்கிட்டு போயிருச்சு, பொதுமக்கள் துரத்தி அடிச்சிட்டாங்க, காரி துப்பிட்டாங்க. அப்புறம் தான் செஞ்சதெல்லாம் தப்பு, சாரி மன்னிச்சிங்கன்னு காலில் விழுந்த பிறகுதான் அந்த அம்மாவுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. அதனால ஆணவத்தில் ஆடாதீங்க சப்பு விஜய் சார், முதலமைச்சர் சார். ஆணவம் என்பது, அகங்காரம் என்பது அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, அளவாக இருக்கணும். அதிகாரத்தை செலவு பண்ணாமல் வைத்திருக்கிறவன் தான் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அதிகாரம் கொடுத்துருக்காங்க மக்கள், முதலமைச்சர் என்கிற அந்த பவர், அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க, ஒரு கட்டத்துல காணா போயிடும். அதை யார் மேல செலவு பண்றீங்க தெரியுமா? அதிகமாக திமுக மேல செலவு பண்றீங்க. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். உங்க பாக்கெட்ல 10,000 ரூபாய் காசு இருக்கு. அந்த 10,000 ரூபாய் காசை உங்க எதிர ஒருத்தன் வந்து, என்ன நீ ஓவரா பேசுற அப்படின்னு அவன் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கான்னு வச்சுங்க. நான் பார் தெரியுமா, பாடுறா 10,000 ரூபாய் காசு உன்ட்ட இருக்கா? உன்ட காசே இல்லை, நீ எல்லாம் ஒரு அண்ணக்கா, ஒரு பிச்சைக்கார பாயடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாயில இருந்து எடுத்து இந்தா வச்சுக்கோ, பிச்சை வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதிர இருக்கிறவன் வாங்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல உங்க கையில இருக்கிற 10,000 ரூபாய் 100 போய் தூக்கி மொத்தமா அவங்க கிட்ட போட்டுறீங்க மொத்தமா. இப்போ அதிகாரம் நீங்க தான், ஆனா அந்த 10,000 யார்கிட்ட இருக்கு? நீ எவனா வந்து மக்களால் துறந்தடிக்கப்பட்டவர், கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்லாம் பயங்கரமா சீனை போட்டு இப்படிலாம் கையெல்லாம் ஆட்டுறீங்களே, அந்த அதிகார பவர் மமதையில ஆடினீங்கன்னா எதிர நிக்கிற திமுக என்பது நீங்க போடுகிற அந்த அதிகாரத்தை தூக்கி போடும்போது அதான் பிடிச்சின்னு இருக்காங்க. அவங்க ஆடுறா ராஜா, ஆடு ஆடு, ஆடுறா ராமா, ஆடுறா ராமான்னு ஆட விட்டுக்கிறாங்க. உன்னை நீ ஆடினே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதிகாரம் என்பது அவர்கள் கையில போயிடும். நீ வந்து அதிகாரத்தை செயலிழந்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருவ. அன்னைக்கு அவங்க அதிகாரம் அவங்க கையில வரும்போது இதை விட கொடூரமான விஷயங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால ஆணவத்துல யாருமே ஆடக்கூடாது. அது திமுக இருந்தாலும் சரி, தாவேகா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். உங்களை எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? அது கூட மக்களால் உட்கார வைக்கலங்க. மக்கள் வந்து விஜய் எல்லாம் உட்கார வைக்கல. சப்பு விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கல. 106 இடம் தான், 107 இடம் தான். அது அதிகாரத்துக்கு வராத இடம். கூட்டணி கட்சியோட தயவுல இரவல் கால் வாங்கின்னு இன்னைக்கு அந்த நாற்காலி நவுந்துகிட்டு இருக்குது. அந்த பஸ் ஓடி இருக்குது. எப்போனாலும் அது டயர் வச்சு பஞ்சர் ஆயிடும். அதனால அதிகாரத்தை செலவு பண்ணி கடைசியில தொலைச்சிட்டு நிக்காதீங்க, இன்னும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆக இந்த விஷயத்துல இவர்கள் செய்கிற விஷயம் மிக தவறான விஷயம். எம்எல்ஏ கைது என்பது
ஆணவத்தின் உச்சத்தினுடைய செயல்பாடாக பார்க்கப்படுது. இது இந்த வழக்கு நிச்சயமாக கைது செய்து சிறையில் அடைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் அங்க பெரிய விஷயம் பேசல. சட்டமன்றத்தில் உங்களுடைய விஷயத்தை அவர் தோல் உரிச்சு காட்டினார். கரூர்ல ஓடி போனது யாரு, வேனுக்குள்ள யாரை வச்சுன்றா ஓடி போனேன்னு கேட்டாரு. ஒருவேளை அதனால ட்ரிகர் ஆயிட்டாரான்னு தெரியலங்க. வேனுக்குள்ள யாரு இருந்தான்னு தெரியலையே நமக்கு. அப்ப யாரோ இருந்திருக்கிறாங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, உன்னை கூப்பிடவே இல்லையே, உன்னை சொல்லவே இல்லையே, நீ புடிங்கிருவியான்னு கேட்டாரு. அது ட்ரிகர் ஆயிட்டாரான்னு தெரியல. இதுக்கெல்லாம் நிக்காது வழக்கு. ஓடி போனது சோ சப்பு விஜய் தான். கரூர்ல இருந்து ஓடி போனது. சட்டமன்றத்துல திமுக ஓடி போல, எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அறவே காட்டுக்கு முன்னாடி உட்கார முடியாதுன்னு ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். எனவே மக்களே, இந்த கைது என்பது காலையில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து இதே மாதிரியான நிலைப்பாட்டை எதிர்க்கட்சிகள் மீது இந்த சோசப் விஜய் தலைமையிலான அரசாங்கம் செய்தால் தாவேக ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இதுதான் உண்மை. இப்படி சொல்றதுனால நம்மளும் அவதூறு பரப்புறோம்னு கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க. மக்களே, இனிமே நீங்க உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு நீங்க எனக்கு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஓகே, எனிவே நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.